ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லாடி பாய்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் குழம்பு. கடாயை வச்சுட்டு கடாய் சூடானோடனே 4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் சூடானோடனே 4 வெங்காயம் அரிஞ்சு நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போடணும். இது எதுக்கு 4 வெங்காயம்னா 1 கிலோ சிக்கனுக்கு 4 வெங்காயம் 3 தக்காளி, அப்போ தான் வந்து ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே வரும்போது தக்காளியும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கும் போதே 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தேங்காவோட இதில் இருக்கிற சில பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். கடாய் சூடான உடனே 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் நான் தேங்காவோட அரைக்கிறதுக்காக அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு வந்து 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2வது நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம். ஜீரகம் எதுக்குன்னா ஜீரணத்து சக்திக்கு நல்லது, அதனால் ஜீரணத்துக்காக போட்டிருக்கேன். 3வது சோம்பு வாசனைக்காக போடுறோம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 4வது கிராம்பு, ஒரு 2 கிராம், உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட 1 போட்டுக்கலாம். நான் 2 போடுறேன். 3வது ஏலக்காய் நான் ஒரு 3 போட்டுக்கிறேன். 4வது பட்டை. 5வது அடுத்தது நட்சத்திரப்பூ, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அது வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடும். ஸ்பைசஸோடு சேர்ந்து தேங்காயும் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம் வாசனைக்காக. அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும் ப்ரௌன் கலரில் வர மாதிரி. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் ஆறிடுச்சு, அதை மிக்சியில் போட்டு இது கூடவே நம்ம கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட போகிறோம். அடுத்தது 4 டீஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து குழம்பு திக்காகிறதுக்காக நம்ம போடுறோம். 4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ வந்து இது ரொம்ப நல்லா அரைச்சி வச்சுக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வதக்கி வச்சுக்கொள்ள தேங்காய் அந்த ஸ்பைசஸ்லாம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதையும் நல்லா தேங்காயையும் அந்த ஸ்பைசஸையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு பெரிய குக்கரை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை அதில் ஊற்றிக்கணும். 4-5 ஸ்பூன் எண்ணெயை நல்லா ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் சூடான உடனே ஏற்கனவே வச்சுருந்த தாளிப்புக்காக ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். பிரியாணி இலை 2, மராட்டி முக்கு 1 போடுறேன். அடுத்தது வந்து 2 ஏலக்காய், 2 பட்டை, ஸ்டார் அனீஸ் கொஞ்சம், அப்புறம் 3 பச்சை மிளகாய், இதை சேர்த்துக்கணும். அரிஞ்சு வச்ச 1 வெங்காயம் 1 தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும்.
இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி இதை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எதுக்கு இது சேர்த்து வதக்கணும்னா, ஏற்கனவே நம்ம ஏற்கனவே 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயத்தோட பேஸ்ட் மாதிரி. அதனால் ஒரு தக்காளி. அடுத்தது இஞ்சி பூண்டு குழம்பு. இஞ்சியோட அளவு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு இதோடு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அதிகமாக போடக்கூடாது, இது ஒரு வாசனைக்காக தான் நம்ம போடுறோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அரைஞ்சி வச்ச ஒரு தக்காளி, அது இப்போ சேர்த்துக்கலாம். இப்பவும் சேர்த்துக்கலாம், அப்பவும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து 4 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால். இது கூட 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி. ஈரல் இருந்தால் ஈரல் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஈரல் வந்து பிடிக்காது, அதனால் நான் போடலை. ஏன்னா சிலருக்கு ஈரல் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சிலருக்கு பிடிக்கும், நீங்கள் போட்டுக்கணுன்னா போட்டுக்கோங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். அடுத்தது உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கிலோ குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு 4 ஸ்பூன் போதும். எனக்கு அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் கழுவி தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதில். கிரேவி பதத்துக்கு வரத்துக்காக ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் ஸ்பைசியோட, அதுவும் இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்து இதோட தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்க போகிறோம். அடுத்தது 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா தான் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த இதை வாங்கி போட்டுக்கோங்க. நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் போடுவேன். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டேன். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போடுறோம். கருவேப்பிலை ஒரு வாசனைக்காக தான் போடுறோம், அதுவும் நீங்கள் ஆப்ஷனல் தான். போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் ஸ்பைசஸும் சிக்கனோட நல்லா கலக்கணும். குழம்பு கன்சிஸ்டன்சிக்காக எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னாலும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நான் 3ஓட நிறுத்திக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு வந்து அவ்வளோதான். நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து இப்போ குக்கரை மூடி வெயிட் பண்ணணும். 3 விசில் வர்ற அளவுக்கு. வர்றதுக்கப்புறம் நான் சாப்பாடை வந்து ஏற்கனவே சூடாக வடித்து வச்சுருக்கேன். ஓகே, முடிஞ்சிச்சுங்க. இப்போ நான் திறந்து பார்க்கலாம் எப்படி குழம்பு. பார்த்திங்களா எவ்வளோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா தகதகதன்னு கொதித்து கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்படி நல்லா கிளறி கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தோட கலந்துரும். நம்ம கடைசியாக இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியை, நறுக்கி வச்ச கொத்தமல்லியை இதோட தூவிட்டு பரிமாறிட வேண்டியதான். சிக்கன் குழம்பு ரெடி.
முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் இதை எல்லாருக்கும் பரிமாறினேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும்.